ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். டியூட்ரானமி சாப்டர் 30 verse 20. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்ளுவாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் என்றான். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்பதை அறிந்திருக்கிறோம். இங்கே அவர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது? அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். ஃபார் ஹீ இஸ் யுவர் லைஃப் அண்ட் த லெங்த் ஆஃப் யுவர் டேஸ். ரொம்ப அழகாக போடப்பட்டிருக்குது. ஃபார் ஹீ இஸ் யுவர் லைஃப் அண்ட் லெங்த் ஆஃப் யுவர் டேஸ். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஜீவனாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு அநேக நேரங்களிலே இந்த தீர்க்க ஆயுசை பெற்றுக்கொள்ளாமல் அநேகர் அற்பமாய் அவர்கள் இந்த பூமியிலே மாண்டு போகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் என்றால், என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்றால், அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் என்று இந்த இடத்துல ஆண்டவர் அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஜீவனையும் தீர்க்க ஆயுசையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, இந்த 15ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக 2 வழியை ஆண்டவர் வைக்கிறார். ஒரு வழி ஜீவ வழி, இன்னொரு வழி மரண வழி. இந்த 2த்தில் எதை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்பதை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார். ஜீவனை தெரிந்து கொண்டால் ஆசீர்வாதம், மரணத்தை தெரிந்து கொண்டால் சாபம். தெரிந்து கொள்ளுகிற அந்த சாய்ஸை ஆண்டவர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கொடுக்குறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் மக்கள்கிட்ட கொடுக்குறாரு, இன்றைக்கு நம்மக்கிட்ட கொடுக்குறார். 15ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன் வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளை கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. நீ ஜீவனை தெரிந்து கொள்வாயானால், நீ ஜீவனை தெரிந்து கொள்வாயானால் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் பிளஸ் பண்ணணும்னு விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். அதான் சொல்கிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும். முதல்ல அன்பு கூற சொல்கிறார். 2வது அவர் வழிகளில் நடக்க. யாரெல்லாம் தேவனில் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் அவருடைய வழியில் நடப்பாங்க. அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனுடைய வழியில் நடக்கிறது அது பாரமான காரியம் அல்ல. தேவனுடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போது தேவனுடைய வழிகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல. தேவனில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். இதுதான் நம்ம ஜீவனை தெரிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். ஒருவேளை ஜீவனை தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போவார்களே ஆனால் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீ கேளாதபடிக்கு உன் மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்தரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஷார்ட் லைஃப், நெடுநாள் வாழாமல் நிச்சயமாக அழிந்து போவீர்கள் என்று சொல்கிறார்.
எப்போ நம்ம ஜீவ வழியை விட்டுட்டு மரண வழியை தெரிந்து கொள்ளும்போது, வேறே தேவர்களை பணிந்து கொள்ளும்போது, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அங்கே என்ன கிடைக்குது என்று பார்க்கும்போது, சுதந்திரிக்க போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் என்று சொல்கிறார். நெடுநாள் வாழாமல் என்று சொன்னால் அற்ப ஆயுசு, ஷார்ட் லைஃப். அது தீர்க்க ஆயுசு கிடையாது. நிச்சயமாக அழிந்து போவீர்கள் என்று சொல்கிறார். நிச்சயமாக, கன்ஃபார்மாக சொல்கிறார். நீங்கள் நிச்சயமாக அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போது இன்றைக்கு நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசையும் வைத்திருக்கிறார். அந்த ஜீவனையும் தீர்க்க ஆயுசையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஜீவ வழியை நீங்கள் தெரிந்து கொண்டு அவரில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடந்து அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளும் பொழுது, நீங்கள் எப்படிப்பட்ட வழியிலே நடக்கிறீர்கள் என்றால் ஜீவ வழியில் நடக்கிறீர்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமாய் இருப்பார் என்பதை அங்கே சொல்லுகிறார். 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டுன்னு சொல்கிறார். நான் ரெண்டத்தையும் உனக்கு முன் வச்சுட்டேன். ஆனால் நீங்கள் பிழைக்கணும்னா ஜீவனை தெரிந்து கொள்ளுங்க. ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அப்படி நீ பற்றி கொள்ளும்போது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது, அவரில் நீ அன்பு கூறும்போது, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் என்று இங்கே உரைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே மரண பயத்தினாலே மரித்து விடுவோமோ, அற்ப ஆயுசாக நாம் மரித்து விடுவோமோ என்றெல்லாம் இன்றைக்கு அநேகர் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் ஒரு போதகரை சந்தித்தேன். அவர் சொன்னார், 25 வயசில் எனக்கு ஒரு கொடிய வியாதி வந்துச்சு. அப்போது நான் ஆண்டவர்கிட்ட இந்த வியாதி எனக்கு சுகமாகி ஒரு 25 வருஷம் எனக்கு ஆயுஷை கூட்டி கொடுங்க, நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா 25 வருஷம் முடிஞ்சு இப்போ 50வது வருஷம் நடக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு பயந்துக்கிட்டு இருந்தார். அப்போது நம்ம ஒரு நாளும் 25 வருஷத்தை கொடுங்க, 10 வருஷத்தை கொடுங்க, 15 வருஷத்தை கொடுங்கன்னெலாம் நம்ம கேட்கக்கூடாது. ஆண்டவரிடத்தில் நம்ம எப்படி கேட்கணுன்னா, தீர்க்க ஆயுசை கொடுங்க. ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு ஜீவனாயும் தீர்க்க ஆயுசையும் ஆண்டவர் கொடுப்பதற்கு ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு நம்ம இந்த மாதிரி 25 வருஷம் கொடுங்க, 10 வருஷம் கொடுங்க, 15 வருஷம் கொடுங்க நம்ம கூட்டி கேட்கக்கூடாது. அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது. நம்ம கேட்குறது ஆண்டவர் தீர்க்க ஆயுசை கேளுங்க. ஆண்டவர் லாங் லைஃப், ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு, ஃபார் ஈச் யுவர் லைஃப் அண்ட் த லெங்த் ஆஃப் யுவர் டேஸ். அப்போ ஆண்டவர் ஒரு லெங்த் ஆஃப் யுவர் டேஸ்ன்னு சொல்கிறார். ஒரு நீண்ட ஆயுசை கொடுக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தேவன் உங்களுக்கு தந்தருளி இந்த நாளிலே ஜீவ வழியை தெரிந்து கொண்டு அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமாய் இருக்க கர்த்தர் உனக்கு கிருபை செய்வாராக. வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஜீவனாய் தீர்க்க ஆயுசாய் இருந்து ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி ஆண்டவரே, அற்ப ஆயுசில் ஒருவரும் மரித்து போகாதபடி ஆண்டவரே தீர்க்க ஆயுசை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளி மரண பயத்தினாலே பீடிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு மரண பயத்திலிருந்து விடுதலையை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்தில் தாழ்த்துகிறேன், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.